Assalamualaikum, welcome to Spices and Sweets. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியாவில் ஃபேமஸான பிஸ்கெட் நானகத்தா, இல்லைன்னா நார்த்தில் நான் கட்டாயின்னு சொல்லுவாங்க. வாங்க இந்த பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1.5 கப் சுகர் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 1 கப் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெய்யோடு சேர்த்து நம்ம பவுடர் பண்ணின சுகரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ண ஆரம்பிங்க. இல்லை கையில் விஸ்க் வச்சு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சரோட கலர் நல்லா பேலாக மாறுற வரைக்கும் இதேமாரி பீட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கணும். இப்போது இதில் 2 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மைதா ஆட் பண்ண பிறகு ஒரு 2 நிமிஷம் பீட்டரால் பீட் பண்ணிக்கோங்க. இல்லை கையால் நல்லா பிசைஞ்சிக்கிறதா இருந்தாலும் பிசைஞ்சிக்கலாம். ஸ்பைசஸ் அண்ட் ஸ்வீட்ஸோட அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க் அண்ட் மற்ற சோஷியல் மீடியா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுலேயும் எங்களை ஃபாலோ பண்ணலாம். இப்போ பீட் பண்ண நானகத்தா டோ தனித்தனியாக க்ரம்பிளியாக தெரியுது. ஒரு வாட்டி கையால் பிசைஞ்சு விட்டு 1/2 மணி நேரத்துக்கு இதை அப்படியே வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக மாவு கையில் எடுத்து இதுமாரி தட்டி நம்ம பேக் பண்ணுற ட்ரேயில் இதை அடுக்கி வச்சுக்கோங்க. ஒன்றா இதுமாரி வச்சுக்கிட்டு மேலே டெக்கரேஷனுக்கு பிஸ்தா இல்லை வேறு ஏதாவது நட்ஸ் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா அது உள்ளார சால்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நடுவில் ஒரு ஸ்டாண்டை வச்சு அது மேலே நானகத்தா குக் பண்ணுற பிளேட்டை வச்சு மூடியில் டயரையும் விசிலையும் வைக்காமல் மூடி போட்டு ஒரு 20 to 30 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. ஓவன் யூஸ் பண்ணுறதுக்கு 140 டிகிரியில் ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் மட்டும் வச்சு குக் பண்ணிக்கிட்டால் நம்மளோட நானகத்தா ரெடி ஆகிடும். நம்ம ரெடி பண்ண நானகத்தா ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.